மகனே, உன் வாழ்க்கையில் என்ன சுமை இருந்தாலும் இந்த கணம் முதல் அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். உன் உள்ளத்தில் இருந்த குழப்பத்திற்கு நான் இன்று அறிவுரை கூற வந்திருக்கிறேன். கவனமாக கேள். உன் மனத்தில் இருக்கு பயத்தை வெளியே விடு. பயப்படாதே. உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உன்னை வீழ்த்த அல்ல, அது உன்னை எழுப்பதான். நான் ஏந்திய வேல் சின்னம் என்ன தெரியுமா? அறிவின் ஒளி. அந்த ஒளி உன் மனத்தின் இருளை கிழித்து உன்னை முன்னே கொண்டு செல்லும். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு நாள் தோல்வி வந்தால் வாழ்க்கையே தோல்வி இல்லை. உன் முயற்சியின் மேல் நம்பிக்கை வை. மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னிடம் வரும்போது பட்டினியாக இருந்தாலும் ஏமாற்றாமல் வருவாய். அதேபோல் உன் வாழ்க்கையிலும் நம்பிக்கையை ஏமாற்றாதே. உன் மனதை தூய்மையாக்கு. மனது சுத்தமாக இருந்தால் பெரிய சிரமங்களும் சிறியதாகிவிடும். கோபம், பொறாம, பழிவாங்கும் உணர்ச்சி இவையெல்லாம் உன் மனதின் கதவுகளை அடைத்துவிடும். நான் உன்னுள் இறங்க வேண்டுமென்றால் உன் உள்ளம் திறந்திருப்பது அவசியம். நீ சுத்தமான இதயம் கொண்டிருக்கும் போது பொருள்கள் தாமாகவே உன் வழியில் வர ஆரம்பிக்கும். உன் பிரார்த்தனை வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. வழிபாடு என்பது வேலை. தள்ளி போடுவதற்கான இடமல்ல, நல்ல முடிவுகளை எடுக்க தைரியம் பெறும் இடம். நீ என்னிடம் வைத்த நம்பிக்கை உன் செயலாக வெளிப்பட வேண்டும். நீயும் என்னைப் போலவே ஒரு போர்வீரன். உன் வாழ்க்கை உன் போர்க்களம். அன்பு, பரிவு, கருணை இவைதான் உன் ஆயுதங்கள். ஒருவரை உயர்த்தினால் நான் உன்னை உயர்த்துவேன். ஒரு உயிருக்கு உதவினால் நான் உன் பக்கமே நிற்பேன். பணமில்லை என்றால் கவலைப்படாதே. ஒரு நல்ல வார்த்தை கூட தானம்தான். நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உன்னை நீ மதிக்கவில்லை என்றால் உன்னை யார் மதிப்பார்கள்? உன் உடல், மனம், நேரம் அவற்றை வீணாக்காதே. நீ உன்னையே நேசிக்க ஆரம்பித்தால் என்னுடைய அருள் உன்னை தானாகவே வந்து சேரும். உன் வாட கையில் நான் எப்போது வருவேன் தெரியுமா? நீ நம்பிக்கையை இழந்த அந்த நிமிடம், நீ யாக நின்ற அந்த கணம், நீ அழுதாலும் யாரும் பார்க்காத அந்த இரவு, அந்த நேரத்தில்தான் நான் உன் கூடவே நிற்பேன். நீ என்னை அழைக்கவே வேண்டாம். உன் கண்ணீர் என்னை அழைக்கும். என் பெயரை ஓரெழுத்து சொன்னாலே அதற்கும் முன்பே நான் உன் பிரச்சனையை தீர்க்கத் தொடங்கிவிடுவேன். இந்த 10 நிமிடத்தில் கேட்டது ஒரு அறிவுரை அல்ல, அது உன்னை வழிப்படுத்த என் அருள். உன் வாழ்க்கையில் இனி பயமில்லை, தோல்வியில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு நல்ல முடிவிலும் நான் உன் பக்கத்தில். என் அருள் உன்னோடு எப்போதும் இருக்கட்டும். ஓம் சரவணபவ.